ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒர்க்கிங் மாம் சீதா. அப்படியே ஜூமில் பார்த்து என்ன பயந்துடாதீங்க. இன்றைக்கி வித்தியாசமான ஒரு வீடியோ தான் என்னோடய மார்னிங் ரொட்டீன். இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் டைம் இருந்தனால நான் மார்னிங் ரொட்டீன் உங்களுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ காலையில் என்ன இருக்குது பார்த்துடலாம். காலையில் சாப்பாடு வடிச்சிட்டேன், கொஞ்சம் மிக்ஸியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கீரையெல்லாம் கொஞ்சம் அரைக்க வேண்டியது இருக்குது. கீரையெல்லாம் வதக்கிட்டேன். அதாவது பார்த்திங்கன்னா இந்த கீரை ஆறிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் சரி நம்ம ஒரு சின்னதான ஒரு மார்னிங் ரொட்டீன் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. பார்த்திங்கன்னா டீ குடித்து முடிச்சிட்டோம். கொஞ்சம் இன்றைக்கி காஃபி கிடையாது, டீ தான். என்னோடது அவரோடது டீ முடிஞ்சிருச்சு. பசங்களுக்கு டீ காஃபி கொடுக்குறதெல்லாம் கிடையாது நான், ஏன்னா நம்மள மாதிரியே பழக்க வேணாம் அப்படின்றதுக்காக. இப்போ கீரை நல்லா ஆறிடுச்சு. குக்கரில் பார்த்திங்கன்னா கீரைக்கு தொட்டுக்கிறதுக்காக கருணக்கிழங்கு வறுவல் பண்ணணும். அதுக்கு கருணக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். கொஞ்சம் ஃபோன் அப்படியே வச்சுட்டு எடுக்க முடியல. கருணக்கிழங்கு ஒரே ஒரு விசில் தான், கொஞ்சம் சால்ட் போட்டு சூப்பராக கருணக்கிழங்கு வெந்துடுச்சு. இப்போ வெந்துடுச்சா செக் பண்ணிக்கலாம். வெந்துடுச்சின்னு நினைக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக நல்லா வெந்துருச்சு. 2 விசில் விட்டால் குழஞ்சே போயிடும். அதனால் எப்பயும் ஒரு விசில் தான் விடுவேன். அதுவும் இல்லாமல் நம்ம கிளறும்போது கொஞ்சம் கவனமாக கிளறணும். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். கீரை அரைக்கணும். பருப்பு போட்டு கீரை கடையில், ஏன்னா மொத்தம் குப்பைக்கு தான் போகும். இந்த மாதிரி கடைஞ்சோன்னா ஒரு மிக்ஸி ஜார் அளவு தான் வரும். பார்த்திங்கன்னா எண்ணெய் காலி ஆகிடுச்சு. அதனால் கடையில் போய் இப்போ தான் எண்ணெய் வாங்கிட்டு வந்தார். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் இந்த செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் வாங்குவேன், காலி வாங்க மறந்துட்டேன். இப்போ கருணக்கிழங்கு வறுக்கணும். இந்த பூனை பார்த்திங்கன்னா என்னோடய பூனை தான். ஆனால் இவர் குட்டியெல்லாம் எங்கேயோ வச்சுருக்காரு. இவர் சாப்பிட மட்டும்தான் வீட்டுக்கு வருவார், ரெஸ்ட் எடுக்க வருவார். பாப்பா தலைக்கு சிக்கு எடுக்க சொன்னேன். பாப்பாவுக்கு ரெட்டை ஜடை பின்னணும். அப்படியே எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு ரவுண்டு வந்தேன். பார்த்திங்கன்னா படுத்த பாய் தலைகாணி எதுவுமே எடுக்கலை. இன்றைக்கி ரொம்ப கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் சமையல் வேலை முடிச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டேன். என் பையன் கிளம்பிட்டான். இன்றைக்கி அவனுக்கு டெஸ்ட்டு, அதனால் சீக்கிரம் கிளம்பிட்டான். இவர் வலம் இருக்கார். எல்லாருக்கிட்டேயும் பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் இங்கே இருக்க மாட்டார், இவர் கிளம்பிடுவார். சாப்பிட்டோன்னே எல்லோரையும் பார்த்துட்டு கிளம்பிடுவார். அதுக்கப்புறமா ஒரு ரவுண்டு அப்படியே பார்த்துட்டு வந்துட்டேன். இப்போ கீரையை அரைச்சிட போகிறேன். இந்த மாதிரி கீரை உங்களுக்கு இந்த ரெசிபி வேணுமோ சொல்லுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரே ஒரு மிக்ஸி ஜார் அளவு தான் வரும். பார்த்திங்கன்னா நிறைய கருணக்கிழங்கு இருந்தனால கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். அதை வறுக்க போகிறேன். ஏன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அது மறுநாள் நான் காரக்குழம்புக்கு யூஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா ரொம்ப நிறைய கருணக்கிழங்கு வேக வச்சனால. இப்போ கடாய் கழுவுனா தான் வறுக்க முடியும். என் பையன் ஸ்கூல் கிளம்பிட்டான். அவனுக்கு லஞ்ச் அவங்க அப்பா எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறாரு காலையில். இப்போ எனக்கு பாப்பா ஷூ பாலிஷ் பண்ணியாச்சு. அப்படியே கொஞ்சம் வெளியே போகலாம். அப்படியே கிச்சன்லேயே இருக்க மாதிரி ரொம்ப எரிச்சல் அப்படியே வெளியே போகலான்னு அப்படியே வெளியே பார்த்தா தான் எனக்கு மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். ஃபுல்லாக பக்கத்தில் வீடெல்லாம் இருக்காது. ரொம்ப அப்படியே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பச்சை பசேல்னு அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு வெளியே நாய்க்குட்டி பூனை அது இது சுற்றிட்டு இருந்தது. பார்த்திங்கன்னா நாயெலாம் வந்திருக்கு. அப்புறம் மறுபடியும் இவர் வந்தார். இதோட தொல்லை இருக்குது பாருங்களேன். முந்திரி, பாதாம், பர்ஃபி இதெல்லாம் தான் இவர் சாப்பிடுவார். அதனால தான் இந்த கிளிப்பிங்ஸும் சரின்னு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பர்ஃபி வேணும்னு ஒரே ஆட்டம், ஃப்ரிட்ஜை திறக்க சொல்லி. இப்போ பர்ஃபி சாப்பிடுது. நீங்கள் பாருங்களேன் இது எப்படி சாப்பிடுதுன்னு. நம்ம சிக்கன் அது கூட அந்த மாதிரி சாப்பிட மாட்டோம், சாப்பிடாது பூனை அந்த மாதிரி சாப்பிடுது. சரி இவன் பண்ணுறான் என்ன பண்ணுறான் அப்படின்னு வெளியே பார்த்தா ஒரே கற்று. எங்கேருந்து தான் கத்துறான்னு பார்த்தா வீட்டுக்கு மேலே உட்காந்துக்கிட்டு ஒரே சத்தம். என்னடான்னு பார்த்தா வெளியே நாய் வந்துருச்சான். அது நாய் வந்துருச்சுன்னு சொல்லுது. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா இறக்க சொல்லுது. காலையில் கிளம்புற நேரத்தில் இவனுங்களை வேறு பார்க்கணும். அதோ நாய் ஓடுது பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் காலையில் அப்படியே விளையாடிட்டு பூனையெல்லாம் பார்த்துட்டு நாயெல்லாம் பார்த்துட்டு சரி வறுத்துடலாம் அப்படி சொல்லிட்டு காயெல்லாம் அப்படின்னு வந்துட்டேன். காய் வறுக்க போகிறேன். ஏற்கனவே நல்லா வெந்துட்டனால மிளகாத்தூளை எண்ணெயில் லைட்டாக சூடு இருக்கும்போது போட்டுட்டு கரிஞ்சிடாமல் இருக்கணும். ஆனால் வீடியோவில் என்ன கலரில் தெரியுதுன்னு எனக்கு தெரியல. மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா மழைக்கு குளிருக்கு சேர்த்து 4 கிலோ அரைச்சி வச்சுட்டேன். ஒரு பெரிய வேலையே முடிஞ்சுது. இனிமேல் மழைக்கால குளிர்காலத்துக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கீரையை மிக்சியில் அரைச்சிட்டேன். எனக்கு காலையில் சாப்பாடுக்கு கட்டிட்டேன். மத்தியானத்துக்கு வெள்ளை சாதம், கொஞ்சம் கீரை நல்லா சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். கருணக்கிழங்கு பசங்களுக்கு பார்த்திங்கன்னா தயிர் கருணக்கிழங்கு, அவங்களுக்கு கீரை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எனக்கு வறுவல் எடுத்து வச்சுக்கிட்டேன், நிறைய எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா காலையிலத்திக்கு கொஞ்சம்
மத்தியானத்துக்கு கொஞ்சம் அதுலேருந்தே நான் வந்து ஷேர் பண்ணிப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோட இது முடிஞ்சிடுச்சு. அவங்களுக்கு தயிர் சாதம் கட்டிட்டேன். அது வந்து டைம் இல்லை, பாப்பாவுக்கு வேன் வந்து கிளம்பிருச்சு, அவனும் கிளம்பிட்டான். இப்போ வந்து நான் என்னோடது மட்டும் தான் இங்கே இருக்குது. இந்த பால் வந்து கொஞ்சம் பூனைக்கு மட்டும் காய்ச்சி எடுத்து வச்சுட்டு மீதியை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். என்னோடய மார்னிங் ரொட்டீன் இப்படியெல்லாம் தான் போயிட்டுருக்கு. இதையும் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். எனக்கு ஒரு அரை மணி நேரம் வேலை கிச்சனில் க்ளீன் பண்ணுறது, இந்த அழுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டு வச்சுருக்காங்க, அதெல்லாம் எனக்கு இருக்குது. கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நான் குளிக்க போகிறேன். பயங்கரமாக வேர்த்துருச்சு. என்னோடய வீடியோ வந்து இதோட முடியுது. நான் இனிமேல் குளிக்கணும், இனிமேல் தான் கிளம்பணும், எல்லாமே பண்ணுவேன். நான் ஃபஸ்ட்டே குளிச்சுட்டு தான் கிச்சனுக்கு போகணும் அப்படிலாம் இருக்க மாட்டேன். நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே வந்துடுவேன். பார்த்திங்கன்னா என் கிச்சன் இந்த நிலமையில தான் இருக்குது. சாயந்தரம் வரைக்கும் இப்படி தான் இருக்கும். இது வந்து ஆஃபீஸில் காலையில் எடுக்கும்போது எடுத்த கிளிப்பிங்ஸ் தான், ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சாப்பிட்டுட்ருக்கேன். இப்போ வந்து என்னோடய வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். நான் இன்னொரு நல்ல வீடியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஒர்க்கிங் மாம் சீதா. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. நீங்கள் கண்டிப்பாக வந்து சேனல் பாருங்கள். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரம் ஒர்க்கிங் மாம் சீதா. பாய் பாய் பாய்.